யோகோ ரைஸ் பை ஸ்டார் ரைஸ் வழங்கும் எஸ் மீடியாவின் சொல் யுத்தம் நிகழ்ச்சி. உங்களுக்கான தொகை ஜிபேயில் வந்து சேர்ந்து நான் அனுப்பினேன், அவர் கவனிக்கவில்லை என்றார். அந்த பேருந்து எனக்கு தானே வந்து எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே உலகு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்து இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டேங்கிற பாரதிதாசனுடைய வசனம். சொல்லித்தம் நிகழ்ச்சிக்கு வந்து கைதட்டலின் மூலமாக அன்பு முத்தத்தை அள்ளி அள்ளி தருகிற இந்த அன்பு சிங்கப்பூர் வாழ் தமிழர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். உலகம் முழுவதும் சென்று நல்ல தமிழ் பரப்பி நாளைய தலை சாந்தாமணி பேசுறதை கேட்டு வியந்தீங்க. ஒரு விஷயத்தை கவனிச்சீங்களா? ஒரு 10 நிமிஷம் பேசிப்பாங்க. கரெக்டா சொல்லணும்னா தம்பி ஒரு ஆயிடுச்சு தம்பி கூட ஒரு சொந்தக்கார நடுவு நிப்பாட்ட முடியல. அது ஒவ்வொரு விக்கெட்டா இருக்குல்ல புருஷன். கோயம்புத்தூர்ல மட்டும் தான் பால் சொல்லுவாங்க, காரைக்குடி சொல்ல மாட்டாங்க. கும்பகோணத்துல கோல போடுறதுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தி குடிச்சுக்கிட்டே வந்தான். அம்மா போய் அப்படி சொல்லுவாங்க, நடிக்கிறான் நடுவர்களே. ஒருத்த லட்ச லட்சமா சம்பாதிக்கணும்னு கனவு கண்டானா பையன். ஆனா இதுக்கு மேல பொறுக்க முடியாது. நான் பொறுக்காத பட்டு சேலை, காட்டன் சேலை, வாயில் சேலை பல வளர்ந்து பேசுற பொம்பளைங்களுக்கு வேலையே மறுபடியும் நடிக்கிறான் நடுவர்களே. அண்ணே நீங்க பொம்பளை அம்மா சொல்லுங்க, மறுபடியும் நடிக்கிறார். இதுக்கு மேல பொறுக்க முடியாதவர்களே. மணிமணியா பேசுவாங்க அம்மா சாந்தாமணி. இந்த உலகத்திலே பாவப்பட்ட ஆளு சுப்ரமணியம். கோபப்படுற மாதிரி நடிக்கலாம், நடிக்க தெரியாத மாதிரி நடிக்கலாம், பேசுற மாதிரி நடிக்கலாம். ஆனா வியக்கிற மாதிரி ஒருபோதும் வியற்பது போல் ஒருபோதும் நீங்க நடிக்க முடியாது. ஏன்னா உழைத்தால் தான் வியர்க்கும். 1965 இந்த நாடு எங்களுக்கு தேவையில்லை என்று தாய்நாடு ஒதுக்கிய ஒரு தீவு இன்று அந்த நாட்டில் உள்ளவரெல்லாம் பிழைப்பதற்கு இந்த நாட்டுக்கு வர வேண்டும் என்று உயர்ந்திருக்கிறது. இந்த உழைத்து வாழ்கிற மக்கள்கிட்ட போய் நடித்து வாழ்ற சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? நீங்க ஏன் சிங்கப்பூர்ல தமிழ் ஆட்சி மொழியா இருக்கு அப்படின்னு கேட்டா, அப்ப நீக்குவாண்டி சொன்னதா ஒரு தகவல் குறைவா உண்மையா எனக்கு தெரியாத புத்தகத்தை படிக்க செஞ்சு இந்த நாட்டுல எல்லாரும் வந்தீங்க, உழைச்சிங்க, வாழ்ந்தீங்க. ஆனா காடா கிடந்த நாடு செழிப்பதற்கு தமிழர்கள் தான் செத்தார் என்று நீக்குவாண்டி சொன்னாங்க. இங்க நாங்கள் நடிக்கவில்லை, வாழ்ந்திருக்கிறோம், செத்தும் இருக்கிறோம். இப்படி வந்து நீங்க நடித்தீங்கன்னா ஒண்ணு இல்லை. நாடு எடுத்துட்டு நான் பேச்சு பேசுறேன், நல்ல மனிதன் 2 பேரும் கால பார்ப்போம் சார். அந்த ரெஸ்டாரண்ட் வேண்டாம் போங்க, இல்ல கொஞ்ச நேரத்துக்கு நடிக்கிறேன். இந்த மாதிரி கணக்கு சரி எங்க டூர் போறது பேசி சண்டை பிரிஞ்சு கொடுப்போம். எனக்கு சந்தோஷமா இருக்கு. எங்க போறது பிளான் பண்ணி அங்கேயே இருக்க பிரிஞ்சு கொடுங்க. ஒரு பிரிஞ்ச வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு